காரைக்கால் மாவட்டத்தில் உள்ள மக்கள் பயன்பெறும் வகையில் இலவச பல் பரிசோதனை மற்றும் விழிப்புணர்வு முகாம் பிரபல தனியார் பள்ளியில் மற்றும் மேல்மருவத்தூர் ஆதி பராசக்தி பல் மருத்துவமனை சார்பில் நடைபெற்றது. முகாமில் பல் மருத்துவர்கள் பல் துலக்குவதன் நுட்பங்கள் பற்றியும் வாய்வழி புற்றுநோய் பற்றியும் பொதுமக்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்தினர். முகாமில் சுமார் 800க்கும் மேற்பட்ட மக்கள் கலந்து கொண்டு பயனடைந்தனர். மேல்மருவத்தூர் ஆதி பராசக்தி மாவட்ட தலைவர் சக்தி PS வாசன் விழாவை தலைமை தாங்கி நடத்தினார். பள்ளியின் தாளாளர் மணிமேகலை கண்ணையன், ரோட்டரி சங்கத்தினர் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். பள்ளி நிர்வாகி மது கண்ணையன் அனைவருக்கும் நன்றி கூறினார். இம்மருத்துவ முகாமில் பல் அடைத்தல், பல் சீரமைப்பு, வேர் சிகிச்சை, பல் சுத்தம் செய்தல், பல் அகற்றம் உள்ளிட்ட பல் சார்ந்த அனைத்து சிகிச்சைகளும் இலவசமாக அளிக்கப்பட்டது. ஊசுட்டேரியில் எழுந்தருளியிருக்கும் ஸ்ரீ கன்னியம்மன் ஆலயம், ஸ்ரீ ஜலமுத்து மாரியம்மன் ஆலயம், ஸ்ரீ அய்யனாரப்பன் ஆலய உற்சவ திருவிழாவை முன்னிட்டு அய்யனாரப்பன் சுவாமிக்கு பொங்கலிடுதல் நிகழ்ச்சியும், அதனைத் தொடர்ந்து சுவாமிக்கு சிறப்பு அபிஷேகம், கூழ் ஊற்றுதல், ஊரணி பொங்கலிடுதல், கும்பம் படைத்தல், சுவாமி திருவிதி உலா நடைபெற்றன. இதேபோல் பாண்டிய நகரில் எழுந்தருளியுள்ள அருள்மிகு ஸ்ரீ நவசக்தி மாரியம்மன் ஆலயத்தில் 12ஆம் ஆண்டு கூழ்வார்த்தல் நிகழ்ச்சி நடைபெற்றது. முன்னதாக கடந்த வியாழக்கிழமை காப்பு கட்டுதல் நிகழ்ச்சியும், வெள்ளியன்று கரகம் ஜோடித்து புறப்படுதல், கூழ்வார்த்தல், ஊரணி பொங்கல் வைத்தல், கும்பம் படைத்தல், அம்மன் திருவிதி உலா என பல்வேறு நிகழ்ச்சிகள் நடைபெற்றன. இந்நிகழ்ச்சிகளில் அமைச்சர் சாய் ஜே சரவணன்குமார் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தார். இதனைத் தொடர்ந்து அமைச்சர் சாய் ஜே சரவணன்குமார் இரு ஆலயங்களுக்கும் நன்கொடை வழங்கினார். அரியூர் பிரசித்தி பெற்ற உலக வாழியம்மன் கோவில் உள்ளது. இக்கோவிலில் ஆண்டுதோறும் சித்திரை மாதத்தில் செடல் மற்றும் தேரோட்ட விழா கொண்டாடப்படும். அதன்படி இந்த ஆண்டுக்கான திருவிழா கடந்த மாதம் 25ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கியது. தொடர்ந்து ஒவ்வொரு நாளும் சுவாமி சிறப்பு அலங்காரத்தில் வீதி உலா வந்து பக்தர்களுக்கு அருள் பாலித்தார். விழாவின் முக்கிய நிகழ்ச்சியான செடல் திருவிழா நடைபெற்றது. இதில் நூற்றுக்கணக்கான பக்தர்கள் செடல் போட்டு தங்களது வேண்டுதலை நிறைவேற்றினர். இதனைத் தொடர்ந்து தேரோட்டம் நடைபெற்றது. தேரோட்டத்தை அமைச்சர் தேனி ஜெயக்குமார், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் ஓம் சக்தி சேகர் ஆகியோர் வடம் பிடித்து இழுத்து தொடங்கி வைத்தனர். மேலும் உலக வாழியம்மன் அறக்கட்டளை சார்பில் 2000க்கும் மேற்பட்ட நபர்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. விழாவிற்கான ஏற்பாடுகளை கோவில் அறங்காவலர் குழுவினர் மற்றும் ஊர் பொதுமக்கள் செய்திருந்தனர். புதுச்சேரியில் நாளுக்கு நாள் மரங்களின் எண்ணிக்கை குறைந்து வருவதால் வெயிலின் தாக்கம் அதிகரித்து காணப்படுகிறது. ஆகையால் புவி வெப்பமயமாவதலை தடுக்க ஃபியூச்சர் இந்தியா அறக்கட்டளை மூலம் மோடி ஃபாரஸ்ட் திட்டத்தின் கீழ் மரக்கன்றுகள் நடப்பட்டு வருகிறது. அதன்படி ஊசுட்டேரி மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் 1 லட்சம் மரக்கன்றுகள் நடுவதற்கு ஃபியூச்சர் இந்தியா அறக்கட்டளை ஏற்பாடு செய்துள்ளது. இதற்காக அறக்கட்டளைக்கு ஏரோகிரேன் டெக்னாலஜிஸ், JP அலுமினியம், கிரீன் வாரியர், வள்ளலார் ஏஜென்சி, அமேஸ்மெண்ட் ஃபுட் உள்ளிட்ட நிறுவனங்களைச் சேர்ந்த தொழிலதிபர்கள் 1 லட்சம் மரக்கன்றுகளை நன்கொடையாக வழங்குகின்றனர். இதற்கான துவக்க விழா ஊசுடு தொகுதி கோனேரிக்குப்பம் பகுதியில் நடைபெற்றது. அமைச்சர் சாய் ஜே சரவணன்குமார் கலந்து கொண்டு ஃபியூச்சர் இந்தியா அறக்கட்டளையின் உயர்மட்ட குழு தலைவர் மூர்த்தி தலைமையில் நிறுவனர் ராஜா மனோகரிடம் மரக்கன்றுகளை வழங்கி நிகழ்ச்சியை துவக்கி வைத்தார். இந்நிகழ்ச்சியில் ஃபியூச்சர் இந்தியா அறக்கட்டளையின் செயல் தலைவர் சுபலட்சுமி, நிர்வாகி குமரன், ரமேஷ், ஐயனார், மல்லிகா, கர்ணா, சதீஷ் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். சார் கொஞ்சம் கிட்ட அண்ணா
பாளையம் சன்னியாசிக்குப்பம் செல்லும் சாலையில் உள்ள ஒரு கொய்யா தோப்பில் காட்டு பன்றி குட்டி போட்டுள்ளதாக தெரிகிறது. இதனால் அந்த சாலையில் செல்லும் பொதுமக்கள் வாகன ஓட்டிகளை துரத்தி கடிக்க முயல்வதாக அப்பகுதி மக்கள் கொம்யூன் பஞ்சாயத்து ஊழியர்களுக்கு தகவல் அளித்துள்ளனர். இந்நிலையில் PS-பாளையம் கிராமத்தைச் சேர்ந்த தெய்வ சிகாமணி மற்றும் தண்டபாணி ஆகிய இருவரும் வயலுக்கு வேலைக்கு சென்றுள்ளனர். அப்போது காட்டுப்பன்றி இருவரையும் தாக்கி ஓடியுள்ளது. இதில் கை கால்களில் காயமடைந்த இருவரையும் அப்பகுதியில் இருந்தவர்கள் மீட்டு மதகடிப்பட்டு பகுதியில் உள்ள தனியார் மருத்துவமனையில் அனுமதித்தனர். இதேபோல் வாதனூர் பகுதியைச் சேர்ந்த சிவபாலன் ஜெயசித்ரா அவர்களின் 9 வயது மகன் ஜெகன் சன்னியாசிக்குப்பம் கணபதி நகரில் உள்ள தனது அத்தை வீட்டிற்கு வந்துள்ளான். இந்நிலையில் அப்பகுதியில் உள்ள சிறுவர்களுடன் ஜெகன் விளையாடிக் கொண்டிருந்த போது காட்டுப்பன்றி சிறுவர்களை துரத்தி தாக்க முயன்ற போது சிறுவர்கள் தப்பி ஓடினர். இதில் சிறுவன் ஜெகன் நிலை தடுமாறி கீழே விழுந்ததால் அவரை காட்டுப்பன்றி கடித்து குதறியது. அதனால் படுகாயமடைந்த சிறுவனை புதுச்சேரி அரசு மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை பிரிவில் சேர்த்து அவருக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. மேலும் PS-பாளையம் கிராமத்தில் காட்டுப்பன்றி ஒரே நாளில் சிறுவன் உட்பட 3 தாக்கியுள்ள சம்பவம் அப்பகுதியில் மக்களிடையே பெரும் அச்சத்தையும் பரபரப்பையும் ஏற்படுத்தியுள்ளது. கடலூர் மாவட்டம் வடலூர் பகுதியைச் சார்ந்தவர் துரைராஜ். இவர் கடலூரில் இருந்து பெருமுக்கல் கிராமத்தில் உள்ள குவாரிக்கு மணல் ஏற்றி கொண்டு அதிகாலை கடலூரில் இருந்து வானூர் மார்க்கமாக புதுச்சேரி திண்டிவனம் தேசிய நெடுஞ்சாலையில் சென்று கொண்டிருந்தார். அப்போது மொரட்டாண்டி சங்கச்சாவடி அருகே வந்து கொண்டிருந்த போது ஓட்டுநர் கட்டுப்பாட்டை இழந்த லாரி சுங்கச்சாவடியில் உள்ளே தடுப்புக்கட்டை மீது மோதி விபத்துக்கு உள்ளானது. இதில் லேசான காயங்களுடன் ஓட்டுநர் உயிர் தப்பினார். மேலும் அங்கிருந்தவர்கள் அவரை மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக அனுப்பி வைத்தனர். மேலும் இந்த விபத்து குறித்த CCTV காட்சிகள் வெளியாகி பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. பூரணாங்குப்பம் அருள்மிகு ஸ்ரீ அங்காள பரமேஸ்வரி அம்மன் ஆலய வளாகத்தில் சமூக சேவகர் நந்தாவின் பிறந்தநாளை முன்னிட்டு மாணவர்களுக்கு பரிசு பொருட்கள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் சிறப்பு அழைப்பாளராக சபாநாயகர் ஏம்பலம் செல்வத்தின் புதல்வி ஜனனி செல்வம் கலந்து கொண்டு மாணவர்களுக்கு கேக் மற்றும் எழுது பொருட்களை வழங்கினார். இந்நிகழ்ச்சியில் கோவில் தனி அதிகாரி பாஸ்கரன் உடனிருந்தார். புதுவையில் அக்னி நட்சத்திரம் தொடங்கிய நிலையில் வெயில் தாக்கம் அதிகரித்து காணப்படுவதால் மக்கள் மிகவும் அவதிக்குள்ளாகி வருகின்றனர். வெயில் தாக்கத்தை போக்கும் விதமாக பிரான்ஸ் நாட்டை சேர்ந்த மாரிசாமி பத்திரிசியா மற்றும் ரேஜி சமுதா இவர்கள் ஏற்பாட்டில் புதுச்சேரி சின்ன மணிக்கூண்டு அருகில் ஏழை எளிய மக்களுக்கு வெயில் தாக்கத்தை போக்கும் விதமாக மோர் வழங்கப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் ஓம் சக்தி ரமேஷ் மற்றும் செல்வம் ஆல்பா ராஜா ஆகியோர் கலந்து கொண்டனர். புதுச்சேரியில் பிரெஞ்சு பாரம்பரிய கட்டிடங்கள், ஏராளமான நினைவு சின்னங்கள் உள்ளன. புதுச்சேரிக்கு வரும் சுற்றுலா பயணிகள் இந்த பாரம்பரியமிக்க கட்டிடங்கள் அருகே நின்று போட்டோ ஷூட் மற்றும் வீடியோ எடுத்து வருகின்றனர். குறிப்பாக பாரதி பூங்காவில் உள்ள ஆய மண்டபம், புல்தரை சிற்பங்களுடன் கூடிய கலைநயமிக்க கல் தூண்கள் ஆகியவற்றின் அருகே நின்று போட்டோ ஷூட் எடுக்க அதிக ஆர்வம் காட்டுகின்றனர். இந்நிலையில் பாரதி பூங்கா மூலம் புதுச்சேரி நகராட்சி வருவாயை ஈட்டும் வகையில் புதிய அறிவிப்பு ஒன்றை வெளியிட்டுள்ளது. இதற்காக பாரதி பூங்கா நுழைவாயிலில் இது குறித்த பேனர் வைக்கப்பட்டுள்ளது. அதில் பாரதி பூங்காவில் போட்டோ ஷூட் மற்றும் வீடியோ எடுக்க நகராட்சியின் வருவாய் பிரிவை அணுகி அனுமதி பெற வேண்டும். இதற்காக 500 ரூபாய் கட்டணம் செலுத்த வேண்டும் என குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்த கட்டணத்தை செலுத்தினால் மட்டுமே அனுமதி வழங்கப்படும் எனவும் அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த கட்டண வசூல் நடைமுறையை உடனடியாக நடைமுறைக்கு வந்துள்ளதாக அரசு சார்பில் அறிவிக்கப்பட்டுள்ளது. பாரதி பூங்காவில் போட்டோ மற்றும் வீடியோ ஷூட் எடுக்க ஆம்பூர் சாலையில் உள்ள புதுச்சேரி நகராட்சியின் வருவாய் பிரிவு 2 அலுவலகத்தை நேரில் தொடர்பு கொண்டு அனுமதி பெறலாம் எனவும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது.
புதுச்சேரியில் வழக்கமாக ஏப்ரல் மே மாதங்களில் வெயிலின் தாக்கம் அதிகமாக இருக்கும். ஆனால் இந்த ஆண்டு கடந்த பிப்ரவரி மாதம் முதலே கோடை வெயிலின் தாக்கம் தொடங்கி விட்டது. மார்ச் மாதத்தில் கோடை வெயிலின் வெப்பம் அனலாக மாறியது. அதிலும் ஏப்ரல் மாதம் தொடங்கிய பின் கடந்த 20 நாட்களாக கடும் வெயில் பதிவானதுடன் வெப்ப காற்றும் வீசி வருகிறது. வெயில் வாட்டி வதைப்பதால் பகல் நேரங்களில் மக்கள் வீட்டிற்குள் முடங்கி உள்ளனர். புதுச்சேரியில் வெயிலின் அளவு 100 டிகிரியாக இருந்தது. கோடை வெயில் காரணமாக புதுச்சேரிக்கு வரும் சுற்றுலா பயணிகளின் எண்ணிக்கை குறைந்துள்ளது. புதுச்சேரியில் வெயில் நாளுக்கு நாள் அதிகரித்து துவங்கிவிட்டது. இதனால் பகல் வேளையில் புதுச்சேரியின் முக்கிய சுற்றுலா தலமான கடற்கரை சாலை வெறிச்சோடி காணப்படுகிறது. லாஸ்பேட்டையில் உள்ள உயர் மற்றும் தொழில்நுட்ப கல்வித்துறை அலுவலகத்தில் SC/ST மாணவர்களின் முழு கல்வி செலவை அரசு ஏற்கும் திட்டம் தொடர்பான ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. உயர்கல்வித்துறை இயக்குநர் அமன் சர்மா தலைமையில் ஆதி திராவிடர் நலத்துறை இயக்குநர் இளங்கோவன் முன்னிலையில் நடைபெற்ற இக்கூட்டத்தில் ஆதி திராவிடர் நலத்துறை அதிகாரிகள் மற்றும் தனியார் கல்லூரிகளில் நியமிக்கப்பட்ட SC/ST கல்வி உதவித்தொகை திட்டத்துக்கான நோடல் அதிகாரிகள் கலந்து கொண்டனர். கூட்டத்தில் தனியார் கல்லூரிகள் SC/ST மாணவர்களிடம் கல்வி கட்டணம் கேட்கக்கூடாது என்றும் அவர்களுக்கான கல்வி கட்டணத்தை செலுத்த வேண்டியது ஆதி திராவிடர் நலத்துறையின் பொறுப்பாகும். மேலும் சென்டாக்கில் அறிவிக்கப்பட்ட கல்வி கட்டணத்தை மட்டுமே ஆதி திராவிடர் நலத்துறை செலுத்தும் என்றும் இதை மீறி மாணவர்களிடம் கூடுதல் கட்டணம் கேட்டால் சம்பந்தப்பட்ட கல்லூரிகள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என எச்சரிக்கை விடுக்கப்பட்டது. ரெனியூல் பண்ண தேவை. நீங்கள் ஃபஸ்ட் இயரில் அவன் எடுக்கிற சர்டிஃபிகேட்டை 4 வருஷம் படிக்கிறாரு, 5 வருஷம் படிக்கிறாரு. முத்தியால்பேட்டையைச் சேர்ந்த சிறுமி கடந்த மாதம் 2ஆம் தேதி கடத்தப்பட்டு படுகொலை செய்யப்பட்டார். இவ்வழக்கில் அதே பகுதியைச் சேர்ந்த விவேகானந்தன் என்ற முதியவரும் கருணாஸ் என்ற இளைஞரும் சிறுமியை பாலியல் வன்கொடுமை செய்து கொலை செய்தது தெரியவந்தது. இதையடுத்து இருவரும் கைது செய்யப்பட்டு காலாப்பட்டு மத்திய சிறையில் அடைக்கப்பட்டு தொடர்ந்து விசாரணை நடைபெற்று வருகிறது. இந்நிலையில் சிறுமி உடலை பிரேத பரிசோதனை செய்த ஜிப்மர் மருத்துவமனை அதன் அறிக்கையினை போலீசாருக்கு அளித்தனர். இதனையடுத்து இவ்வழக்கு விசாரணை முடியும் தருவாயில் உள்ள நிலையில் முத்தியால்பேட்டை போலீசார் போக்சோ விரைவு நீதிமன்றத்தில் சிறுமி கொலை வழக்கு தொடர்பான குற்றப்பத்திரிகையை தாக்கல் செய்தனர். இதனைத் தொடர்ந்து இவ்வழக்கில் தொடர்புடைய 2 குற்றவாளிகளுக்கும் விரைவில் நீதிபதி தீர்ப்பளிப்பார் என எதிர்பார்க்கப்படுகிறது. LFP கால்பந்து சங்கம் சார்பில் 11 வயதுக்கு உட்பட்டோருக்கான கால்பந்து போட்டி நடைபெற்றது. இதில் மொத்தம் 6 அணிகள் மற்றும் 84 போட்டியாளர்கள் பங்கு பெற்றனர். இப்போட்டியானது கடந்த 2 மாதங்களாக நடைபெற்றுக் கொண்டிருந்தது. புதுச்சேரி கால்பந்து சங்க செயலாளர் தனசேகர், கால்பந்து சங்க தர அடையாள தூதர் ராஜேஸ்வரன், தொழில்நுட்ப ஒருங்கிணைப்பாளர் சதீஷ், லே ராயல் பார்க் நிர்வாக இயக்குநர் சமீர், முத்து சில்க் பிளாசா நிர்வாக இயக்குநர் ஜனார்த்தனன் மற்றும் LFP விளையாட்டுக் கழகத்தின் நிறுவனர் அமுதவாணன் ஆகியோர் கலந்து கொண்டனர். அதனைத் தொடர்ந்து சபரி வித்யாசம் மேல்நிலைப்பள்ளி நிறுவனர் மற்றும் LFP விளையாட்டுக் கழகத்தின் நிறுவனர் அமுதவாணன் தேசிய அளவிலான 20 வயதுக்குட்பட்டோர்களுக்கு நடைபெற்றுக் கொண்டிருக்கும் போட்டியில் கலந்து கொள்ள உள்ள புதுவை அணிக்கு கால்பந்து ஜெர்சி வழங்கினார். மேலும் சபரி வித்யாசம் மேல்நிலைப்பள்ளி மற்றும் புதுச்சேரி கால்பந்து சங்கம் இணைந்து கோடைக்கால கால்பந்து பயிற்சி முகாமை AIFF BCD உரிமம் பெற்றுள்ள பயிற்சியாளர்களை கொண்டு பயிற்சி வழங்க உள்ளதாக அறிவித்தனர். புதுச்சேரி நகர பகுதியில் சுமார் 200க்கும் மேற்பட்ட தூய்மை பணியாளர்கள் பணிபுரிந்து வருகின்றனர். இவர்கள் கண் விழித்து இரவு நேரங்களில் தெருக்களை சுத்தம் செய்வதால் தான் நடமாட முடிகிறது. இவர்களின் பணிகளை போற்றி பல தரப்பினர் அவர்களுக்கு பல்வேறு உதவிகளை செய்து வருகின்றனர்.
அதன் ஒரு பகுதியாக அரியங்குப்பம் மற்றும் மணவெளி சட்டமன்ற தொகுதி பாஜக பிரமுகர் இரவு நேரத்தில் தூய்மை பணியாளர்கள் சுமார் 200க்கும் மேற்பட்டோர்களுக்கு இட்லி, வடை, தோசை, பொங்கல் என உணவை கொடுத்து அவர்களின் பசியை ஆற்றினர். இரவு நேரத்தில் சாப்பாடு இருக்குமோ இல்லையோ என்ற ஏக்கம் இல்லாமல் தூய்மை பணியாளர்களும் அந்த உணவை மகிழ்ச்சியுடன் சாப்பிட்டுவிட்டு பசி இல்லாமல் பணி செய்தனர். பாஜக பிரமுகர் இரவு நேரத்தில் தூய்மை பணியாளர்களின் பசியை ஆற்றியது பொதுமக்கள் மத்தியில் நெகிழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. ஐயா நில்லுங்க ஐயா. தலைவா, திண்டிவனம் வட்டம் வீடூர் ஸ்ரீ திரௌபதி அம்மன் ஆலய அக்னி வசந்த விழாவை முன்னிட்டு கடந்த 24ஆம் தேதி கொடியேற்றத்துடன் துவங்கி நடைபெற்று வருகிறது. இந்நிகழ்ச்சியில் துரியோதனன் படுகளம் பஞ்சபாண்டவர்களுடனான குருஷேத்திர போரில் தன் சகோதரர்கள் 99 பேரையும் இழந்த துரியோதனனை தானே களத்தில் இறங்கி போரிட்டார். நீண்ட யுத்தத்திற்கு பின் பீமசேனன் துரியோதனனை கொன்றார். மேலும் கௌரவர்கள் சபையில் துரியோதனனால் அவமானப்படுத்தப்பட்ட திரௌபதி அம்மன் துரியோதனன் குருதியை எடுத்து தன் கூந்தலில் தடவி சபதத்தை நிறைவேற்றினார். இந்நிகழ்ச்சியை காண வீடூர் சுற்றுவட்டார கிராமங்களைச் சேர்ந்த பக்தர்கள் கூடியிருந்தனர். தொடர்ந்து குளக்கரை சென்று சக்திகரகம் ஜோடித்து கோயிலை வந்தடைந்தனர். மேலும் சந்தன காப்பு அலங்காரத்தில் காட்சியளித்த ஸ்ரீ திரௌபதி அம்மன் மற்றும் சக்தி கரகத்திற்கு கற்பூர ஆரத்தி காண்பிக்கப்பட்டது. மேலும் கோவில் வளாகத்தில் மூட்டப்பட்ட அக்னி குண்டத்தில் விரதமிருந்த ஆண் பக்தர்கள் தீ மிதித்து தங்கள் நேர்த்தி கடனை செலுத்தினர்.